சிவா, கேளுங்களேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, எதை பத்தி என்ன நினைக்கிற? இங்க பாரு சிவா, நான் சொல்லுவேன், ஆனா நீ எதுவும் தப்பா நினைக்க கூடாது. முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் சரியா தப்பான்னு யோசிக்கலாம். நான் வேலை பார்க்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். என்ன சொல்ற? நீ ஏற்கனவே வேலை பார்க்க தானே செய்யற? எது, இந்த ஆயா வேலையா? என்னாச்சு உனக்கு? எப்ப இருந்து இது ஆயா வேலையை தோண ஆரம்பிச்சது? நீ தான் சொன்ன வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, குழந்தைங்க கூட ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ஆமா சிவா, அப்ப நான் வீட்டுல சும்மா இருந்தேன். சும்மா இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு போலாமேன்னு போனேன். அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. சரி, இப்ப என்னாச்சு? இப்ப இதை விட ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா என்ன? இப்ப பாக்குற வேலைக்கு என்ன குறை? இது பாரு சிவா, என் வேலைக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத வேலை. நிறைய படிச்சிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்கலாமே நினைக்கிறேன். நீ ஏற்கனவே வேலையில தானே இருக்கிற. முதல்ல இந்த வேலை தான் கிடைச்சது, பக்கத்திலே இருந்தது, அதனால பார்த்தேன். சரி, இப்ப என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி இது பக்கத்துல இருக்கு. எதுனா டக்குனு வீட்டுக்கு வந்துடலாம். எது எமர்ஜென்சினா கூட வீட்டுல இருக்கிறவங்க அங்க வந்துருவாங்க. புதுசா ஏதாவது வேலை பார்க்கறதா இருந்தா? இதை பாரு சிவா, இந்த வேலையை பார்த்து பார்த்து எனக்கு டயர்டா இருக்கு, ரொம்ப போரிங்கா இருக்கு. தினம் குழந்தைகிட்ட போயிட்டு ஏய் நீ அவனை அடிக்காத, ஏய் நீ இவனை அடிக்காதன்னு இதே பெரும் பாடா இருக்கு. இப்படியே போச்சுன்னா நமக்குன்னு குழந்தை வர்றப்ப குழந்தையே வேணான்னு நினைக்க வச்சிருவாங்க போல. சரி, உனக்கு குழந்தைங்களை பார்த்து பார்த்து அப்படி தோணுதுன்னா அப்ப வீட்டுல இரு. இல்ல, நான் பெரிய வேலைக்கு ஏதாவது போகணும்னு நினைக்கிறேன். கவி, இப்ப அதுக்கு என்ன அவசியம்? சரி, உனக்கு வேலை பார்க்க பிடிக்கலன்னா வேலையை விட்டுட்டு ஜாலியா வீட்டுல இரு. ஏற்கனவே அண்ணி இருக்காங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் 24 மணி நேரமும் ஆஃபீஸ்ல தான் இருக்கான். எப்ப பாரு அந்த கேஸ் இந்த கேஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கான். அண்ணி புலம்பிக்கிட்டே இருக்காங்க, என்னால வீட்டை பார்க்க முடியலன்னு. நீயும் வீட்டுல இருந்து சமாளிச்சனா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க? அப்ப உன் அண்ணியை பத்தி யோசிப்பேன், என்னை பத்தி யோசிக்க மாட்டேன். ஏன் கவி உனக்கு இப்படியெல்லாம் தோணுது? எப்பவுமே நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுன்னு வச்சுக்கோ, வேலையை பாப்பியா குழந்தைய பாப்பியா? இந்த டீச்சர் வேலைன்னா பக்கத்துல இருக்கு, எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல சிவா, நாளைக்கு குழந்தை வந்தா கூட நான் குழந்தைய பார்த்துப்பேன், வீட்டை பார்த்துப்பேன், என் வேலையும் பார்த்துப்பேன். ப்ளீஸ், என்ன மாதிரி எத்தனை பேர் பாக்குறாங்க, அப்ப என்னால பார்க்க முடியாதா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். என் ஆபீஸ்லயும் அந்த மாதிரி நிறைய லேடிஸ் இருக்காங்க. அப்புறம் ஏன் வேணாங்கிற? சரி, உனக்கு பிடிச்ச வேலையை பாரு. ஆனா ஒண்ணு, ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அங்க குடையுது இங்க குடையுதுன்னு பேசக்கூடாது. உன் வேலையால வீட்டுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதா? எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ சிவா. கவி, நான் மறுபடியும் சொல்றேன், நீ எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்காது. குடும்பம், அதுக்கப்புறம் வேலை, குழந்தை, இதெல்லாம் ஒன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லங்க, நிச்சயமா நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், நம்புங்க. எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா மேனேஜ் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏய் சினி, என்ன இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? என்னடி, என்னாச்சு? என்ன அவ ஏமாத்திட்டாண்டி. என்ன ஏமாத்துறா? புரியல, யாரு? அதான் கண்ணே என்னை ஏமாத்திட்டான். எனக்கு முன்னாடியே அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். என்ன சொல்ற? ஆமா, அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கா. அந்த பொண்ணுக்கு அவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. 2 பேரும் பிரிஞ்சு இருப்பாங்க போல. அதான் என்கிட்டயும் பழகி இருக்கா. ஏய், என்னடி இது? சரி விடு, அது முன்னாடி தானே பழகி இருக்காங்க. இல்ல, இப்ப பழையபடி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என் மேல தேவையில்லாம பழிய போட்டு. என்ன சொல்ற? அதான் நம்ம சீனியர் பையன் ஒருத்தன் பின்னாடியே சுத்தினானே, கருவண்டு. ஆமா, அவன் நான் ஏதோ ஒரு பேப்பர்ல பாட்டு எழுதி வச்சிருந்தேன், அதை தூக்கிட்டு போய் அவனுக்கு எழுதுனேன்னு சொல்லியிருக்கான். அதை அவன் நம்பிட்டானா? ஆமா, அதை நம்பிட்டா. என்ன அவனை ஏமாத்திட்டு அந்த பொண்ணு பின்னாடி போறான். அது கூட பரவாயில்ல, ஆனா போறப்ப என் மேல பழிய போட்டுட்டு போறா. ஏய், நம்பவே முடியலையடி. அந்த கருவண்டை பார்த்தாலே உனக்கு எரியுமே, அவனை கண்டாலே உனக்கு பிடிக்காதே. ஆமா, அந்த கருவண்டை பார்த்தா எனக்கு சொரி நாயை பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அவன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசி என்னை இன்சல்ட் பண்ணிட்டா. சரி விடு, அழாத. இது முன்னாடி உனக்கு தெரியாதா? நான் லவ் பண்ணும்போது தெரியாது. லவ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவன் முன்னாடி ஒரு பொண்ணை விரும்பி இருக்கான்னு தெரியும். ஆனா நான் அது முன்னாடி தானே விட்டுட்டேன். அவன்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், நீ அந்த பொண்ணை ஏன் பிரிஞ்சீங்கன்னு. அதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் அப்போ சொல்றேன்டா. சரி விடு, அழாத. அவன் ஒரு வார்த்தை, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தோம், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளை தான் கட்டிக்க போறேன்னா பரவாயில்ல, எதுக்கு என் மேல தேவையில்லாம பழிய போடணும்? சரிடி, அழாத. நானும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்பு? எப்பவுமே எனக்கு ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கணும்னு ஆசை. எல்லாரும் என் பின்னாடி சுத்தணும்னு ஆசை. எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே வீட்டுல சொல்லியிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. தேவையில்லாம இவனை லவ் பண்ற மயக்கத்துல கண்ட பேப்பர்லயும் பாட்டாக எழுதிக்கிட்டு இருப்பேன். வர சினிமா பாட்டு எல்லாத்தையும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்ஸ் தான் என் எதுக்கு வந்து நின்றுடுச்சு. நான் தப்பு பண்ண மாதிரி காட்டிடுச்சு. சரி விடு, அழாத. எனக்கு கஷ்டமா இருக்குடி. அப்புறம் நம்ம கிளாஸ்மேட் இருக்கல்ல, யாரு? அந்த லட்சுமி. ஆமா, அவ எப்ப பார்த்தாலும் சும்மா ஓடிக்கிட்டு இருப்பா, கிண்டல் பண்ணிக்கிட்டு டீஸ் பண்ணிக்கிட்டு. அந்த கருவண்டோட தங்கச்சி இருக்கல்ல, அவ என்கிட்ட பேச ட்ரை பண்ணும்போதெல்லாம் சும்மா பேசுன்னு சும்மா நக்கல் கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. நான் எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். நம்ம ஸ்கூல் முடியும் போது ஒரு போட்டோ எடுத்துக்கலான்னு கேட்டா, நான் வரலன்னு சொன்னேன். அவ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவ தங்கச்சி கூட எடுக்க வச்சா. நீ ஏன் எடுத்த? நான் மாட்டேன் என்ன சொன்னேன்.
அவதான் நான் தனியா போறேன், அவ என்ன கூப்பிட்டுட்டே இருக்கா, ப்ளீஸ் வா, இதுல என்ன ஆக போகுது அப்படி இப்படின்னு சொன்னா. சரி நானும் போய் போட்டோ எடுத்தேன். சரி போட்டோ வர அன்னைக்கு ஒரு போட்டோ நம்ம வாங்கிடலாம், பாக்கி கிழிச்சு போட்டலாம் நினைச்சேன். ஆனா இவங்கிட்ட சொல்ல எனக்கு பயமா இருந்தது. திட்டுவானோ, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பானோ நினைச்சேன். அது சொல்லவே இல்லை. ஆனா அந்த கருவண்டு அதுக்கப்புறம் அந்த போட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணவே நான். சரிடி, நீ என்ன அவன் கூடயே போட்டோ எடுத்திருக்க? அவன் தங்கச்சி நீ லட்சுமி தானே எடுத்திருக்கீங்க, பின்ன எதுக்கு அவனுக்கு பயந்த? இல்ல இவன் ரொம்ப கோவப்படுவான் திட்டுவான் நினைச்சுதான் பயந்தேன். நான் சின்ன பிரச்சனமா எல்லாத்தையும் யோசிக்காம பண்ணது என் வாழ்க்கையை அழிச்சிருச்சு பாத்தியா. ஏய், இதெல்லாம் ஒரு விஷயமா? விடு. ஸ்கூல் டேஸ்ல இப்படி விவரம் இல்லாம பட்டு திறந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம அவனை சின்சியரா லவ் பண்ணியிருந்தா என்னன்னு விசாரிச்சிருந்திருப்பான். அவனுக்கு அந்த பொண்ணு மேலதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. சரி கட்டிக்கிட்டு போட்டோ விடு. நீயும் இப்பதான் 12th முடிச்சிருக்க, இன்னும் படிக்க வேண்டியிருக்குது. 17 வயசுலேயே கல்யாணம் பண்ண முடியும். விடு, பாத்துக்கலாம். இப்பவே விட்டுட்டு போறவன் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எதுனா விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? நீ யாரை லவ் பண்றியோ அவன் கண்ணை மூடிட்டு உன்னை நம்பணும். உனக்காக கடைசி வரைக்கும் நிக்கணும். அவனை தான் நீ லவ் பண்ணும், அவனை தான் கட்டிக்கணும். விடு, இவன் உனக்கானவன் இல்லை. நான் சொல்றது புரியுதா? எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல. அடி வாங்குவ. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினாலும் சும்மா இருக்க மாட்டேன் பத்துக்க. சின்ன பிள்ளைக்கு சொன்னமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் தான் நீ வேணான்னு போயிட்டான்ல, விடு. அவன் முடிஞ்சது, அவன் சாப்டரே முடிஞ்சது. புரியுதா? எனக்கு கஷ்டமா இருக்குடி. சரி, உனக்கு நான் இருக்கேன்ல, அழாத ப்ளீஸ். எல்லாம் சரியாயிடும். நல்ல கோர்ஸாக பார்த்து படி. அதுவும் இங்கே படிக்க வேணாம், கொஞ்சம் தூரமாக இருக்கிற இடத்துக்கு போ. எல்லாத்தையும் மறக்க அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்ன கவி, அப்பவே உன்னை ஆளே காணோம்? அத்தை ரூம்ல சும்மா லேப்டாப்பை நோண்டிட்டு இருந்தேன். எப்பா எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் அந்த லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே இருக்க. அப்படி என்னதான் பாப்பியோ உள்ள? அத்தை கிட்ட வேற வேலைக்கு போறோம்னு சொல்லலாமா? இல்ல வேண்டாம், வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். என்னம்மா என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், இப்பதான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடலையா? எங்க சாப்பிட்டுருப்ப? இப்பதானே ரூமை விட்டு வெளியே வர. ஆமாத்த, உள்ள நல்ல வாசம் வந்ததா, அதான் உடனே வெளியே வந்துட்டேன். என்ன சொல்லு, பவிய மாதிரி யாரும் சமைக்க முடியாது. சரியா சொன்னீங்க அத்தை, நான் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் 10 கிலோ கூடியிருக்கேன். ஏன் உங்க வீட்டுல நல்ல சாப்பாடு போக மாட்டாங்களோ? இவங்களும் தானே நல்லா இருக்குனாங்க. அப்ப அக்கா அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவங்களும் நல்ல சாப்பாடே சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு கேட்கணும் ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது, மாமியாரா போயிட்டாங்க. கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் மனசுக்குள்ள தான் கேட்டுக்கணும். என்ன கோவப்பட்டுட்டியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கும் பவி சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். அத்தை இதுக்கப்புறம் நானும் சமைக்க போறேன். ஏமா ஏன் இந்த விபரீத முடிவு? இல்லத்த, உங்களுக்கு தான் சமைச்சா ரொம்ப பிடிக்குதே, எனக்கும் சமையல் கத்துக்கணும் போல இருக்கு. நான் இன்னிலேருந்து சமைக்க ஆரம்பிக்கட்டுமா? இல்லம்மா வேண்டாம் வேண்டாம், பவியை பார்க்கட்டும். அவளை மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது. என்னத்த, இது என்ன பெரிய குதிரை கொம்பா? யாருனாலும் சமைக்கலாம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வா நாலுமுடி. பவியாக்காவை கிச்சன்ல போட்டு உருட்டலாம் நினைச்சிட்டீங்களோ? நான் எப்போ அப்படி சொன்னேம்மா? பின்ன கவியை கிச்சனுக்குள்ளே போக வேணாங்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லம்மா, இது என்ன வீட்டு வேலையா? சமையல் சமைச்சா ஆச்சா, சாப்பிட வேண்டாமா? என்ன நீங்க மாமியார் ஆயிட்டீங்க, இன்னும் பயந்தா எப்படி? ஒண்ணுக்கு 2 மருமக்குமாரு, 2 பேரையும் ஒண்ணு போல வேலை வாங்குங்க, இல்லன்னா பின்னாடி கஷ்டமாயிடும். என்ன நாலுமுடி, அக்கறை பலமா இருக்கு? இல்ல உங்க வீட்டுல வந்து சாப்பாடு ரெடி ஆயிட்டான்னு கேட்டோனா உடனே பவியக்கா சொல்லுது, இல்லடி ஒத்தால சமைக்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு. கவியை சேர்ந்து சமைச்சதுன்னா சீக்கிரமா சாப்பாடு ஆயிடும்ல. ஓ, நீ ஓசி சாப்பாடு கொண்டு போக எங்க வீட்டுல சீக்கிரம் சமைக்கணுமா? சரிம்மா, நாலுமுடியே சொல்றா. போய் சமைக்க ஆரம்பி. கூட உங்க அக்காட்ட கொஞ்சம் ஹெல்ப் வாங்கிக்கோ. தனியா சமைக்காத. சமைக்கும் போது 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமை. தேங்க்ஸ் அத்தை. இன்னைக்கு நான் சமைக்கிற சமையல்ல எல்லாரும் ஆஹோ ஓஹோன்னு பாராட்டணும். பவியக்கா சமையல அப்படியே மறந்துடணும். எங்க கவி சமைச்சா பாருங்க அப்படின்னு இன்னும் 10 வருஷத்துக்கு என் சமையல தான் புகழணும். எல்லாரும் நினைச்சதை விட கவி அருமையாவே சமைச்சா. ஆனா என்ன பண்றது, ஐயோ பாவம், சப்பாத்தி பன்னீர் பண்ணா. நல்லா இருக்குன்னு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவளும் போட்டுக்கிட்டே இருந்தா. கிட்டத்தட்ட ஒரு 50-55 கிட்ட போட்டா. இடையில 4 முடி வந்து 4-5 அள்ளிட்டு போயிட்டா. இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருந்தது. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேம்மா, ஆனா நீ பண்ண பத்தியா ரொட்டிக்குள்ள கிழங்கு வச்சு, அது சூப்பரா இருந்தது. அதுக்கு பேரு ஆலு பரோட்டா. அது என்ன ஆளு பரோட்டா? அத்தை வடக்க நார்த் இந்தியால ஆளுனா உருளைக்கிழங்கா. எப்படிமா பண்ணுன? சூப்பரா இருந்தது. இந்த பாரு பவி, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல சப்பாத்தி ரொட்டி எல்லாம் கவி தான் போடுவா. மீதி எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. என்னது, நான் போடணுமா? என்ன நடக்குதுங்க? காலையில 5 மணில இருந்து நிக்கிறேன். சப்பாத்தி தேய்ச்சி போடுறேன், கையெல்லாம் வலிக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வாயா கிரைண்டரா? இதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆடு மாட்டிடுச்சுங்கிற மாதிரி கவியை வச்சு செஞ்சாங்க. தோசை போடுறதா இருக்கட்டும், ரொட்டி பண்றதா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், ஆலு பரோட்டாவா இருக்கட்டும், கவி பண்றதுதான் சூப்பர்னு சொன்னாங்க. அதுவும் பவியக்கா இருக்காங்களே, விடவே இல்லை. அப்பப்பா, கவிய மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது, கவிதா சூப்பரா பண்ணுவான்னு சொல்லி மொத்தமா பண்ணிட்டாங்க. சிவா கிட்ட காட்டணும்னு நினைச்சேன். வேலைக்கு போனாலும் குடும்பத்தையும் பார்க்க முடியும்னு. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டமா இருக்கே, என்ன நடக்க போகுது தெரியலையே. வெறும் ரொட்டி போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. நல்ல வேலை என் மாமியாருக்கு 2 பசங்க, இல்ல ஒத்த மருமகளை மாட்டியிருந்தேன். சட்னி அரைச்சிருப்பாங்க, சட்னி. 2 நாள்ல நான் மெலிஞ்சு போயிட்டேன். கடவுளே என்ன காப்பாத்துப்பா. என்னது? டெல்லியில பார்லிமெண்ட் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல், போலீஸ் விசாரணை.
டெல்லியில் பார்லிமெண்ட் மற்றும் பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். வெடிகுண்டு செயலிழப்பு படையினர் நடத்திய சோதனையில இது புரளின்னு தெரிய வந்திருக்கு. டெல்லியில் இருக்கிற அந்த பள்ளி, இந்த பள்ளி, எந்த பள்ளி, எல்லா பள்ளிக்கும் இமெயில் வாயிலா வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. அதே மாதிரி டெல்லி பார்லிமெண்ட் வளாகத்துக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. இதை பத்தி போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தின தகவல் கிடைச்சதும் போலீசாரும் வெடிகுண்டு நிபுணர்களும் மோப்பனாய் உதவியோட எல்லா பள்ளிகள்லையும் பார்லிமெண்ட் வளாகத்திலையும் வெடிகுண்டு எதுவும் இருக்கான்னு தீவிர சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில சந்தேகத்துக்கிடமான பொருள் எதுவும் கிடைக்கல. இதனால வெடிகுண்டு மிரட்டல் புரளின்னு தெரிய வந்திருக்கு. யார் இந்த தகவலை கொடுத்தாங்களோ அவங்க யாருன்னு தேடுற பணியில போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. மெயில் ஐடியை கைப்பற்றி அதை அடிப்படையாக வச்சு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. இது இன்னைக்கு டெல்லியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தெற்கு சூடான்ல 1 கோடி பேர் பாதிப்பு, தாக்குதலை விடுங்கன்னு ராணுவத்துக்கு ஐநா கோரிக்கை வச்சிருக்கு. தெற்கு சூடான்ல தீவிரமா வர தாக்குதலை நிறுத்தணும்னு அண்டோனியா குட்ரஸ் கோரிக்கை வச்சிருக்காரு. பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைக்கணும்னு வலியுறுத்தி இருக்காரு. வட ஆப்பிரிக்க நாடான சூடான்ல கடந்த 3 வருஷமா ராணுவத்துக்கும் RSFங்கிற துணை ராணுவ படைக்கும் அதிகார முதலால உள்நாட்டு போர் நடக்கு. RSS படை அடுத்தடுத்த முக்கிய பகுதிகளை கைப்பற்றதுனால உயிருக்கு அஞ்சி லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறாங்க. வேற நகரங்கள்லயும் தஞ்சம் அடைகிறாங்க. ஏங்க உங்களை தான் காஃபி. ஏய், என்னாச்சு உனக்கு? வரும்போதே அதிகாரமா பேசுற? பின்ன எப்ப பாரு ஸ்டேஷன் ஸ்டேஷன் அங்கேயே தான் இருக்கீங்க. வீட்டுக்கு வரப்போகும் நல்ல நியூஸா படிக்க கூடாதா? ஸ்கூல்ல பாம்பு வச்சுட்டாங்கன்னு படிக்கீங்க, தெற்கு ஜோர்டான்ல ஏதோ போர் நடக்கு, சண்டை நடக்குன்னு படிக்கீங்க. ஏண்டி, நியூஸ் பேப்பர்னாலே அப்படித்தானே இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கதானே படிக்கிறோம். ஏன் நியூஸ் பேப்பர்ல அது மட்டும் தான் இருக்கோ? வேற என்ன இருக்கு? பாருங்க, நான் படிச்சு காட்டுறேன். எங்க நீ படி பாப்போம். நல்ல யூஸ்ஃபுல்லான நியூஸா, தேவைப்படுற நியூஸா? வார தொடக்க நாளில் தங்க விலை அதிகரிப்பு. என்னது, யாரோட தங்கச்சி விலை அதிகரிச்சிருக்கு? சும்மா இருங்க, வாய் ஸ்லிப் ஆயிட்டு உடனே ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்களே. சென்னையில இன்னைக்கு 22 கேரட் தங்கத்தோட விலை சவரனுக்கு 1840 ரூபா அதிகரிச்சு ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்குது. சர்வதேச நிலவரங்களால நம்ம நாட்டில் தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டு தான் வருது. போன 7ஆம் தேதி ஆபர தங்கத்தோட விலை சவரனுக்கு 1360 ரூபாயா இருந்தது. அதாவது ஒரு சவரனுக்கு 1,15,360 ரூபாயா இருந்தது. வெள்ளியும் விலை கிராமுக்கு 5 அதிகரிச்சு 1 கிராமு 285 ரூபாய்க்கும் 1 கிலோ 5000 ரூபாய்க்கும் அதிகரிச்சு 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆமா, தங்கச்சிக்கு விலை ஏறுது, விற்பனை பயப்பட்டது. ஏங்க எனக்கு வாய் கொஞ்சம் திக்கும், கொஞ்சம் படிப்பு வாசிக்கிறது அப்படித்தான் வரும், ரொம்ப பண்ணாதீங்கண்ணே. பொம்பளைங்க நாளே வேற என்ன வாசிக்க போறீங்க? எப்ப பாரு தங்கம் தங்கம் தங்கம். தங்கத்தை வச்சு அப்படி என்னத்தான் செய்ய போறீங்களோ? ஆமாங்க, நாளைக்கே நீங்க எங்கேயாவது அடிபட்டு விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரண்ட போய் 50,000 கொடுன்னு கொடுப்பானா? அதே இந்த செயினை கொண்டு போய் பேங்க்ல வச்சு ஐயா 1 லட்ச ரூபா கொடுங்கன்னா நான் எவ்வளவு கேட்கணும் அவளை கொடுப்பான். அதுதான் தங்கம். தங்கம் பணக்காரங்க எதுக்கு வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்மள மாதிரி ஆளுக்க நாளைக்கு நம்மளுக்கே 2 பிள்ளை குட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொம்பு கழிக்க வேண்டாமா? நம்ம பிள்ளைகள் வரதை விடுங்க, உங்க தங்கச்சி வளர்ந்து நிக்கா, காலேஜுக்கு சேர போறா, இன்னும் 3 வருஷம் தான். அவ படிச்சு முடிச்சு வரவும் நம்ம மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கணும். எவ்வளவு போடுறீங்கன்னு கேட்பாங்க. நீ எந்த காலத்துல இருக்க? இப்பெல்லாம் யாரும் வரதட்சணை கேட்கறது இல்ல. உங்க பொண்ணு உங்க இஷ்டம்னு சொல்லிடுவாங்க. சரியா போச்சு போங்க. 20 பவுன் போடுங்க, 30 பவுன் போடுங்கிறவங்க கூட நம்பிடலாம். உங்க பொண்ணு உங்க இஷ்டம், நீங்க செய்ய போறீங்கிற மட்டும் கவனமா இருக்கணும். அவன் என்ன எதிர்பார்க்க நம்மளுக்கு என்ன தெரியும்? காஃபி நல்லா இருக்கு டீ. நான் போடலைங்க, கவி தான் போட்டா. பரவாயில்லையே, கவி கிச்சனுக்குலாம் வருதா? வரமாட்டேங்கிறான்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்த. என்னன்னு தெரியலப்பா, ஒரு 2-3 நாளா நானும் ஹெல்ப் பண்றேன்னு உள்ள வந்திருக்கா. நல்லா தான் காஃபி போட்டிருக்கா, காஃபில சீனி போட மறந்துட்டா. ஐயோ சாரிங்க, கொடுங்க, நான் வேற காஃபி கொண்டு வரேன். இருக்கட்டும், காஃபி குடிச்சாச்சு. சீனி படம் குடிக்கிறது உடம்புக்கு நல்லதுதான். சரி, நீ போய் அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, அவளே ஆசையா போட்டு கொடுத்துருப்பா. ஆமாங்க, நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க உட்காரும் போதே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. மாமா பேப்பர் படிக்கும்போது நடுவில் காஃபி குடிப்பாங்கல்லக்கா, நானே போட்டு கொடுக்கேன்னு அப்பவே வந்து காஃபியை நல்ல சிம்ல வச்சிருந்தா பாத்துக்கோங்க. அப்பதான் காஃபி திக்காகுமா, திக்கா இருந்தாலும் காஃபி குடிக்க நல்லா இருக்கும். உங்களுக்காக பார்த்து போட்டவா சீனியை போட மறந்துருக்காளே. அப்படியா? பாத்தியா எவ்வளவு பாசமா காஃபி போட்டிருக்கா. அவட்ட போய் சீனி போடலைன்னா ஒரு மாதிரி ஆயிரும். விடு, பரவாயில்ல, சொல்லாத. சரிங்க, நான் வேணா இன்னொரு கிளாஸ் கொண்டு வரட்டா? இல்ல வேண்டாம், காஃபி நல்லா இருந்தது, சீனி மட்டும் தான் இல்ல. போன் எங்க வச்சு? ஆமா, ஊருக்கெல்லாம் காணாம போனது தேடி எடுத்து கொடுங்க. நம்ம வீட்டுல உங்க போன் எங்க, கண்ணாடி எங்க, எல்லாத்தையும் என்கிட்ட கேளுங்க. உங்க பின்னாடி தான் இருக்கு பாருங்க. பாத்தியா, ஊரையே நான் காப்பாத்தினாலும் என்னையே நீ தான் காப்பாத்துத. இதுக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல. ஏங்க பிரிண்டோட இந்த பாட்டு வச்சிருக்கீங்க? ஆமா, வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகமா வரும் பாத்துக்கோ. யார் போன் பண்ணாலும் நான் உடனே தான் நினைச்சுக்கிடுவேன். ஆமா, போன் வந்தாலே உங்களுக்கு யாரோ கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம். கிளம்புங்க. இருட்டி, அவசரம்னா இன்னொரு தடவை கூப்பிடுவாங்க. பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மழசாரல் வீசுதடி. புடிங்க, பேசுங்க. ஹலோ சார், சார் வீட்டில் இருக்கீங்களா?
ஆமா வீட்டில் தான் இருக்கு. சரி இன்னைக்கு அர்ஜுன் நகருக்கு போகணுமா? ஆமாய்யா போகணும்னு சொல்லியிருந்தேன்ல, 11 மணிக்கு வரேன்னு. வாரு, நேரம் கிடைக்கல. நீயும் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தா பாரு. எப்ப பாரு ஸ்டேஷன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனசு அப்படியே வெறுத்து போயிடும். அதை யார் சொல்றாங்க பாருங்க. சும்மா இருடி, அவனுக்கு கேட்கும். இல்ல சார், நீங்க விசாரிக்க சொன்னீங்கன்னு நான் காலையில போய் விசாரிச்சிருந்தேன். அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு சார். பயமா? உனக்கா? சார் எனக்கு பதிலா நீங்க விசாரிக்க போயிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி என்ன விசாரிச்ச? சார் அந்த வீட்டுல உண்மையாவே பேய் இருக்கான் சார். எந்த காலத்துல இருக்க? இதோ பாருங்க சார், நான் சின்ன பிள்ளையில ஒரு நாள் எங்க பெரியம்மா வீட்டுக்கு டிவி பார்க்க போனேன். அப்ப எங்க அம்மாவுக்கு என் தம்பி பிறந்திருந்தான் பாத்துக்கோங்க. எங்க வீட்டுல எல்லாம் டிவி கிடையாது. டிவி பார்த்துட்டு வரும்போது எங்க பெரியம்மா வீட்டு பக்கத்துல ஒரு சித்தி வந்து சித்தியாத்தையான்னு தெரியல தூக்கு போட்டு இறந்துருந்தாங்க. அந்த துஷ்டி கூட எனக்கு நினைவு தெரிஞ்சு அதிசயமா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தூக்கு போட்டு இறக்குனது வந்து அந்த காலத்துல பெருசு தானே. இறக்கும்போது நானும் அவங்க முகத்தை பார்த்தேன். ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க பெரியம்மா வீட்டுல டிவி பார்த்துட்டு வரும்போது அதே மாதிரி உருவத்துல அதே மாதிரி வெள்ளச்சலை கட்டி பூ நிறைய தலை நிறைய வச்சு அப்படியே என்னை பார்த்து சிரிச்சாங்க. நான் வீட்டுக்குள்ள போனேன்னா உடனே எங்க தம்பி பாப்பா ஒரே அழுக. அப்புறம் எங்க ஊர்ல பேய் ஓட்டுற அந்த பாட்டி தான் வந்து அவ தான் வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருநீர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் குட்டி பாப்பா அழுகிறத நிப்பாட்டுச்சு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா குட்டீஸ் ஸ்கூல்ல எஸ்ஏ ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு சார். தலைவலியும் காய்ச்சலும் அவங்க உங்களுக்கு வந்தாதான் தெரியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா நீங்க வேற மாதிரி பேசியிருப்பீங்க. சரி அந்த லேடி நீ பாத்தியே, பக்கத்துல போய் தொட்டு பாத்தியா, பேசுனியா? ஒருவேளை அவங்க சாயல்ல இருக்கிற வேற யாரும் கூட இருந்திருக்கலாம். அந்த காலத்துல கரண்ட் இருந்திருக்காது. இருட்டுல அப்படி ஒருத்தவங்களை பார்த்த உடனே நீ ஏன் நினைச்சிருப்ப போல, பயந்து நடுங்கி இருப்ப. பிறந்த குழந்தை அழறது ரொம்ப சகஜம். நீ எப்படியும் பயந்தது வீட்டுல போய் சொல்லியிருப்ப. அந்த காலத்துல பேய் மூட நம்பிக்கை அது இதுன்னு ரொம்ப அதிகமா இருந்தது. சோ நீ சொன்னதெல்லாம் வச்சு அவங்களும் நம்பி இருப்பாங்க. சார் மணிரத்னம் சார் உங்ககிட்ட பேசணுமா? கொடுக்குறேன். கொடியா? சொல்லு மணி. சார் அர்ஜுன் நகர்ல நீங்க விசாரிக்க போனீங்கல்ல? ஆமா, அந்த ரிட்டையர்ட் வாத்தியார் செத்து கிடக்குறாரு சார். என்னையா சொல்ற? எப்படி எப்படி நடந்தது? ராத்திரி நேற்று ராத்திரி கூட நல்லா தானே இருந்தாரு. போன் எடுத்துட்டாரு. இன்னும் 1 மணி நேரம் பேசுவாரு. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். சார் பக்கத்துல பசங்க கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. அப்ப தெரியாம பால் அந்த வீட்டுக்குள்ள போய் விழுந்திருக்கும் போல. அவருக்கு பயந்து போய் சத்தம் போடாம ஏறி குதிச்சிருக்காங்க. பால் பட்டு கண்ணாடி ஜன்னல் உடைஞ்சிருக்கு. உள்ள பார்த்தா அவர் செத்து கிடக்காராம். சரி ஓகே, நீங்க ஸ்பாட்டுக்கு போங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். சரிங்க சார். ஏய் நேரம் ஆச்சு. எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது? வீட்டுக்கு போக வேணாமா? இல்லடி, எனக்கு எங்கேயும் போக வேணாம். எனக்கு யாரையும் பார்க்க வேணாம். யார்கிட்டயும் எதுவும் பேச வேண்டாம். இங்க பாரு சினி, நான் எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் உனக்கு அது சரியாக போறதில்ல. நான் அவனை அன்னைக்கு பஸ்ல பார்த்தேன். என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? யாரோ மாதிரி ஏறி போனா. அப்படி யோசிச்சு பார்த்துட்டேனா, அவனுக்கு அவன் லவருக்கு பிரச்சனை வந்ததுனா இடையில என்கிட்ட வந்து ஏன் பேசினா? சரி, அவன் லவரை பார்த்தா திரும்பி போறான். அப்படியே என் மேல பழி போட்டுட்டு போறான். கடைசி வரைக்கும் என்னை பத்தி அவன்கிட்ட நிரூபிக்க முடியாம ஆயிடுச்சு. அவன் கண்ணுல உண்மையாவே நான் தப்பானவளா தெரிஞ்சிருப்பனோ? நிஜமா சொல்றேன்டி, எனக்கு உண்மையாவே சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம ஊருக்காரங்க தாட்டோட என் தாட்டு ஒத்து போகல. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்டான ஒருத்தனை தான் கட்டிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவனை மட்டும் தான் நேசிச்சேன். அவன் என்னோட உச்சந்தலையில கொடுத்த முத்தம் இப்ப வரைக்கும் தித்திக்குது. என்னால அவனை மறக்க முடியல. அவன் ஏன் என்னை ஏமாத்தினா? போறப்ப ஏன் என் மேல பழி போட்டுட்டு போனா? இதை பாரு, நடந்ததை மறந்துடு. அவனை விட பெஸ்ட்டான ஒரு பர்சன் உனக்கு ஹஸ்பண்டா வருவாரு, உன்னோட லைஃப் பார்ட்னரா வருவாரு. அதுக்கு தான் கடவுள் அவனை வேணான்னு வச்சிருக்காரு. உனக்கு ஒன்று கிடைக்கலனா அது ஒரு நல்லதுக்கு நினை. உனக்கு புரியலையாடி? அவன் என்னை விட்டுட்டு போனான். ஓகே, எதுக்கு என் மேல பழி போட்டுட்டு போனோம்? போறப்ப சந்தோஷமா தெரிஞ்சிருக்கலாம்ல. அவன் எதுக்கு எடுத்தாலும் கத்துனான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டான். அதனாலதான் நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட சொல்லலையே தவிர அவனுக்கு நான் துரோகம் பண்ணல. ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசினா பொண்ணு குடிஞ்சிட்டே போனுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்காக அவனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு அர்த்தம் ஆயிடுமா? ஏய் இங்க பாரு, மேடடி நீ வேணா உன் வீட்டுக்கு போ. நேரம் ஆயிடுச்சுல. அது சரி, நீ உன் வீட்டுக்கு போகாம நான் எப்படி என் வீட்டுக்கு போறது? வீட்டுக்கு போனாலும் உன்னை பத்தி எதை நினைச்சிட்டு இருப்பேன். எல்லா காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போடணும். லைஃப்ல முன்னேறத பாரு. இது சின்னதாக ஒரு உனக்கே சொல்ல முடியலல்ல. உன் லவ்வை நான் கூட இருந்து பார்த்தவ. எனக்கு தெரியும் நீ எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணேன்னு. உன்னை பற்றி யோசிக்காத ஒருத்தருக்காக நீ எதுக்கு அழணும்? உனக்காக உன் ஃபேமிலி இருக்குது, உன் லைஃப் இருக்குது. இருக்கிற லைஃப்பை யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணு. சரிடி, நீ வீட்டுக்கு போ. நான் அப்புறமா வரேன். முடியாது, நீயும் வீட்டுக்கு வந்தாதான் நான் போவேன். ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அவன் விட்டுட்டு போய் கஷ்டப்படுத்தினா நீ என்ன தனியா விட மாட்டேங்கிற. இதோ பாரு, அவன் உன்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டான். நான் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உன் கூட இருக்கேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உன்னை வெறுக்கிறவனை பத்தி நினைச்சு அழுதுட்டு இருக்கியே. நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு எத்தனை பேர் இருக்கிறோம். எங்களை பத்தி ஏன் நினைக்க மாட்டேங்கிற? சாரிடி. சரி வா வீட்டுக்கு போலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரியே நீங்களும் லவ் ஃபெயிலியரா இருந்தா கவலைப்படுறீங்க. உங்களுக்கு இப்போ உங்களை விட்டுட்டு போனவரை விட பெஸ்ட்டான ஒரு பர்சன் உங்க லைஃப்ல உங்களுக்காக கண்டிப்பா வருவாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, கதை நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி அழுதுகிட்டு இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும்னு சிரிச்சு கண்ணாடி வேற போட்டுக்கிட்டா. சரி மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. மறக்காம தமிழ் பொக்கிஷம் கார்ட்டூன்கிற சேனலையும் போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் ஃபேமிலி கார்ட்டூன்ஸ்ங்கிற நம்ம சேனல்ல திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளுமே மத்தியானம் 2 மணிக்கு வீடியோ வரும். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.